வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் அவள் ஒரு சிகரம். கதைக்குள்ள போலாமா? கட்டிலில் இரும்பிக் கொண்டிருந்த அப்பாவின் அருகில் சென்று அவரை மெதுவாக எழுப்பினாள் ஜானகி. வந்துட்டியாமா? எப்ப வந்த என்று மூச்சு வாங்க அமைதியாக அவளை நிமிர்ந்து பார்த்தார் சண்முகம். இப்பதான்ப்பா. ஆமா, மத்தியானம் மருந்து சாப்பிடலையா? டேபிள் மேல நான் வச்சுட்டு போன மருந்து அப்படியே இருக்கு. வேலைக்காரி கனகா எங்க என்று அவர் முதுகை தடவி கொடுத்து அமைதியாக கட்டிலில் சாய்த்து அமர வைத்தாள். அவ காலையில சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு போயிட்டாமா. எங்கேயோ வெளியில போகணுமா. சரியானவ. நான் வர்ற வரைக்கும் பாத்துக்கன்னு சொன்னா கேக்குறாளா பாருங்க. பரவாயில்ல, இருக்கட்டுமா, விடு. சரி, கொஞ்சம் காப்பி போடுறியாமா? வாய்க்கு எதுவும் பிடிக்கல. கொஞ்சம் சூடா காப்பி குடிச்சா தொண்டைக்கு இதமா இருக்கும். சரிப்பா, இருங்க, நான் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன் என்று உள்ளே சென்று சூடாக காப்பியுடன் வெளியே வந்தாள். அவளிடம் இருந்து காப்பியை வாங்கிய சண்முகம், ஏம்மா நீ குடிக்கல? இல்லப்பா, நான் வரும்போதே கேன்டீன்ல குடிச்சிட்டு வந்தேன். ஒரே தலைவலி. அப்படியாம்மா? அப்பனா எதுக்குமா இவ்வளவு தூரம் வந்துகிட்டு? நீ அப்படியே வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் இல்ல என்று காப்பியை குடித்தார் சண்முகம். இருக்கட்டும்பா என்று அங்கு டேபிள் மேல் இருந்த டிஃபன் பாக்ஸை திறந்தாள். என்னப்பா, மதியம் சாப்பிட கூட இல்லையா? நான் வச்சுட்டு போன சாப்பாடெல்லாம் கூட அப்படியே இருக்கு. இல்லம்மா என்று காலி டம்ளரை டேபிள் மேல் வைத்துவிட்டு கட்டிலில் சாய்ந்தார். எதுக்குப்பா, ஏன் சாப்பிடல? ஒன்னும் பிடிக்கலம்மா. அவர் அருகில் அமைதியாக வந்து அமர்ந்த ஜானகி, என்னப்பா எதுக்கு ஒரு மாதிரி இருக்கீங்க? அண்ணன் போன் போட்டாரா என்றாள் மெதுவாக. நிமிர்ந்து அவளை பார்த்த சண்முகம், ஆமாம்மா, உனக்கு எப்படி தெரியும்? உனக்கும் போட்டானா என்ன? ஆமாம்பா. ஜானகியின் தலைவலிக்கு காரணம் புரிந்தது அவருக்கு. என்ன சொன்னாருப்பா? என்ன சொல்ல போறான்? உன்கிட்ட சொன்னதுதான் சொல்லியிருப்பான். அந்த நிலத்துல வேலி போட்ட விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. யாரோ இத போனை போட்டு மெனக்கெட்டு அவனுக்கு சொல்லியிருக்காங்க பாரு. ஆமாப்பா, என்கிட்ட கூட அதை பத்தி தான் கேட்டாரு. அது எப்படி வாடகைக்கு விடுவ? எங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா? உனக்கு என்ன தைரியம்? அப்படி இப்படின்னு என்னென்னவோ பேசிட்டாரு. நான் ஆபீஸ்ல இருக்கிறேன், அப்புறம் விவரமா சொல்றேன்னு சொன்னேன். அப்ப கூட கேட்கல. அதுக்கு தான் சொன்னேன், அந்த நிலத்தை எதுவும் பண்ண வேண்டான்னு. சொன்னா கேட்டியா? மெயின் ரோடா இருக்கு. பக்கத்துல அக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் அவங்க காரை விட இடம் இல்லாம வாடகைக்கு நம்ம இடத்துல விட்டுக்கிறோம்னு சொல்றாங்கன்னு சொன்னேன். நானும் ஏதோ தலைய ஆட்டிட்டேன். இப்ப அது பிரச்சனையா போயிடுச்சு. இன்னும் சின்னவங்கிட்ட இருந்து போன் வரல. அவன் என்ன பேச்சு பேச போறானோ என்று பெருமூச்சு விட்ட தன் தந்தையை பார்த்து அமைதியாக இருந்தாள் ஜானகி. அவனுங்களுக்கு என் மேல கோவம். பெரியவன் பொண்ணு வயசுக்கு வந்ததுக்கு நான் எதுவும் சரியா செய்யல. உங்க அம்மாவோட பழைய செயினை போட்டுட்டேன்னா அவனுக்கு கோவம். சின்னவன் வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு ஒன்றும் செய்ய முடியல. அந்த கோவம். எப்படியாவது பணத்தை சேர்த்து செஞ்சிடலான்னா தோ இந்த மாத்திரை மருந்துக்கே என் பென்ஷன் பணம் எல்லாம் சரியா போயிடுது. சரிம்மா, மாத்திரை ஆயிடுச்சு, இன்னைக்கு வாங்கணும். வாங்கிட்டு வந்தியா? வாங்கிட்டு வந்துட்டப்பா. இதோ டேபிள் மேல இருக்கு. நான் இட்லி ஊத்தி வச்சுட்டு போறேன். தொட்டுக்க சாம்பார் வைக்கிறேன், சாப்பிட்டுக்கோங்க. சரிம்மா. கரண்ட் பில் கட்டிட்டியா? கட்டிட்டேன்ப்பா. உங்க செல்லுக்கு கூட ரீசார்ஜ் பண்ணிட்டேன் என்று கிச்சனுக்கு எழுந்து சென்றாள் ஜானகி. பார்த்தம்மா. சரி, சீக்கிரம் சமைச்சிட்டு கிளம்பு. லேட் ஆகுது பாரு. அப்புறம் உங்க மாமியாரு கோச்சிக்க போறாங்க என்றார் சண்முகம். ஜானகி ஹாட் பாக்ஸில் இட்லியும் கிண்ணத்தில் சாம்பாரும் எடுத்து வந்து டேபிள் மேல் வைத்தாள். அருகில் இரவு போட வேண்டிய மாத்திரைகளை வைத்தாள். பிளாஸ்கில் சூடாக நீரை வைத்துவிட்டு, சரிப்பா, நான் கிளம்புறேன். டிஃபன் மாத்திரை எல்லாம் வச்சுட்டேன், சாப்பிடுங்க. எதனா வேணும்னா பக்கத்து வீட்டு பார்வதி அக்கா கிட்ட கேளுங்க, நான் சொல்லிட்டு போறேன். சரிம்மா. அப்படியே போகும்போது அந்த டிவி மெக்கானிக்க வர சொல்லிட்டு போமா. 2 நாளா டிவி சரியாவே இல்லை. டக்கு டக்குன்னு நின்னுடுது. சரிப்பா என்று தனது பேக்கை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள் ஜானகி. அட கடவுளே, டைம் ஆகுது. அவர் வந்துட்டு இருப்பாரா? இன்னைக்கு வீட்டுக்கு போனா என்ன கச்சேரியோ. ஆனா பாவம், அப்பாவை பார்க்காம எப்படி போக முடியும்? அம்மா போனதுல இருந்து இந்த 2 அலைச்சல் ஆகிடுச்சு. அப்பாவை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டாலும் வரமாட்டேன்றாரு. அப்படியே அவர் வந்தாலும் அத்தை சும்மா இருக்க மாட்டாங்க. இதுக்காகவே காலையில மத்தியானம் 2 வேளை இங்க ஓடி வரணும் என்று மனதில் புலம்பிக் கொண்டே ஓடி சென்று பஸ்ஸை நிறுத்தினாள் ஜானகி. அரக்க பறக்க வீட்டிற்கு சென்ற ஜானகி சோஃபாவில் கடுகிடவன் அமர்ந்திருந்த தனது கணவன் ரவியை பார்த்து அமைதியாக உள்ளே சென்றாள்.
பேக்கை செல்ஃபில் வைத்தாள். வாட்சை கழட்டி அருகில் வைத்துவிட்டு, என்னங்க சாப்பிட்டீங்களா என்று அமைதியாக அவன் அருகே வந்து நின்றாள். ஆ, சாப்பிட்டான். வயிறு நிறைய சாப்பிட்டு ஜீரணம் ஆகாம உட்கார்ந்து இருக்கான். வாமா புண்ணியவதி, உங்க அப்பாக்கு சேவையெல்லாம் முடிச்சிட்டு இதுக்குள்ள வந்துட்ட? இன்னும் நேரம் ஆகுன்னு தானே நான் நினைச்சிட்டு இருந்தேன் என்று பெட்ரூம்ல இருந்து வெளியே வந்தாள் கற்பகம். அத்த, அப்பா கிட்ட லேட் ஆகல, பஸ் தான். ஆ, போதும். தினமும் ஸ்கூல் பசங்க மாதிரி ஏதாவது சொல்லு. நீ கல்யாணம் ஆன பொண்ணு, ஞாபகம் இருக்கு இல்ல? உங்க அண்ணன் தம்பிகளுக்கே அக்கறை இல்லாம உங்க அப்பாவை தனியா விட்டுட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா நிம்மதியா இருக்கானுங்க. ஆனா நீ ஆம்பளை பையன் மாதிரி எல்லாத்தையும் தலையில இழுத்து போட்டுக்கிட்டு ஓடுற. உனக்கும் ஒரு குடும்பம் இருக்கு, அவங்களுக்கும் செய்யணும்னு ஏதாவது அக்கறை இருக்கா உனக்கு? அத்தை, தோ ஒரே நிமிஷத்துல சமைச்சிடறேன் இருங்க என்று புடவையை தூக்கி செருகி கொண்டு கிச்சனுக்கு சென்றவளே, ஏய் போதும், முதல்ல நான் கேட்கிற கேள்விக்கு பதில சொல்லு என்றான் ரவி ஆத்திரத்துடன். என்னங்க, என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? உன் அண்ணன் காலையில எனக்கு போனை போட்டு அப்படி பேசுறான். நான் அன்னைக்கே சொன்னேன் அந்த நல்ல விஷயத்துல தலையிடாதன்னு. என்னவோ அதுல வர்ற வாடகையை நான் உன்கிட்ட இருந்து வாங்கி என் குடும்பத்தை நடத்துற மாதிரி இல்ல கேவலமா பேசுறான். இதோ பாருடி, நான் உழைச்சி என் குடும்பத்தை காப்பாத்துறேன். உங்க அப்பா +2 வரைக்கும் தான் படிக்க வச்சாரு. எனக்கு படிக்கணும்னு ஆசைன்னு நீ சொன்னதுக்கு நானும் டிகிரி படிக்க வச்சு எனக்கு தெரிஞ்ச கம்பெனில வேலையும் வாங்கி கொடுத்தேன். அப்ப கூட உன் சம்பளத்தை மொத்தமா நான் கேட்டு இருக்கலாம். இல்ல இல்ல, உன் செலவுக்குன்னு கொஞ்சம் கொடுக்கறேன் இல்ல, அத நீ என்ன பண்றன்னு நான் இது வரைக்கும் கேட்டதில்ல. சரி, அது போகட்டும். கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல என்னைக்காவது ஒரு நாள் உங்க அப்பா கிட்ட இருந்து இது வாங்கிட்டு வா அது வாங்கிட்டு வான்னு கேட்டிருக்கனா? சொல்லு. ஆமா, நீ கேட்டாலும் அந்த கிழவன் செஞ்சிட போறான். மொத்தமா பிள்ளைங்க தலையில தான் அரைப்பான். இவ்வளவு சும்மா வேலைக்காக தானே பெத்து வளர்த்திருக்கான். வயசுக்கு வந்ததும் நீ ஒரு இழிச்ச வாய மாட்டேன்னு கழுத்துல கட்டிட்டான். நான் அன்னைக்கே சொன்னேன் உங்க அப்பனோட சொந்தத்துல பொண்ணு கட்ட வேண்டான்னு. சொன்னா கேட்டியா? என்னவோ ஊர்ல இல்லாத பொண்ணு மாதிரி அத்தை பொண்ணு நத்த பொண்ணுன்னு இவகிட்ட மயங்கின. ஆமா, நான் ஒன்னும் இவ அழகுல எல்லாம் மயங்கல. பாவம், அவங்க அப்பா 2 பிள்ளைங்கள ஒரு மாதிரி பாக்குறாரு, இவ்வளவு ஒரு மாதிரி பாக்குறாருன்னு பரிதாபப்பட்டு கட்டிக்கிட்டேன். ஆனா இவளுக்கு அந்த நன்றிலாம் இருக்கா? என்ன அசிங்கப்பட்டாலும் அப்பா அப்பான்னு தான் ஓடுறா. ஜானகியின் மனதில் வேதனை பொங்கியது. தலையை குனிந்து கொண்டு அமைதியாக நின்றாள். உங்க அண்ணனும் உன் தம்பியும் நாளைக்கு வராங்களாம் பஞ்சாயத்து பேச. இப்பவே சொல்லிட்டேன். அவங்க ஏதாவது ஏடா கூடமா பேசினாங்க, பிரச்சனை வேற மாதிரி ஆகிடும் சொல்லிட்டேன். அப்புறம் நீ உங்க அப்பா வீட்டை மறந்துட வேண்டியதுதான் என்று உள்ளே சென்றான் ரவி. அன்றிரவு கட்டிலில் படுத்திருந்த ஜானகி தூக்கம் பிடிக்காமல் அமைதியாக எழுந்து அமர்ந்தாள். ஜன்னலின் ஓரம் நின்று அந்த வெண்ணிலவை வெறிக்க பார்த்து கொண்டிருந்தாள். அதில் தன் தாயின் முகம் அவளுக்கு தெரிந்தது. அம்மா, நீ ஏமா ரொம்ப சீக்கிரம் போயிட்ட? இந்த நன்றி கிட்ட மனுஷங்களோட வாழறதை விட இந்த உலகத்தை விட்டே போயிடலான்னு நினைச்சிட்டியா? காலம் எவ்வளவு மாறினாலும் இவங்கெல்லாம் மாறவே மாட்டாங்கம்மா. நீ இருந்த வரைக்கும் எனக்கு ஒரு ஆதரவு இருந்தது. அப்பா கிட்ட போராடி போராடி எனக்காக ஒவ்வொன்னும் செஞ்ச. பொம்பளை பொண்ணுக்கு எதுக்கு செலவு பண்ணி படிக்க வைக்கணும்னு தாத்தா சொன்னதை கேட்டுக்கிட்டு அப்பாவும் என்னை கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வச்சாரு. அண்ணனையும் தம்பியும் கான்வென்ட்ல படிக்க வச்சாரு. எப்படியோ போராடி 12வது வரைக்கும் படிச்சுட்டேன். நகை வாங்குறது, துணி வாங்குறது, இப்படி ஒவ்வொன்னுத்துக்கும் கணக்கு பார்த்து ஆம்பளை பசங்க பொம்பளை பசங்கன்னு என்ன ஒரு மாதிரியும் அவங்கள ஒரு மாதிரியும் அப்பா பாப்பாரு. எங்க வீட்டுக்காரு என் மேல கோவப்பட்டாலும் அவர் என்னை படிக்க வச்சாரு. நான் இன்னைக்கு 4 காசு சம்பாதிக்கிறேன்னா அவருதான் காரணம். ஆனா வீட்டு நிர்வாகம், என் சம்பள பணம் எல்லாம் அவரோட இஷ்டம்தான். சம்பாதிச்சு கொடுக்கிற பணம் என்ன ஆச்சுன்னு கணக்கு கேட்க கூட எனக்கு உரிமை இல்லை. அண்ணன் தம்பி சின்ன வயசுல இருந்து அப்பா என்ன நடத்தினதை பார்த்து இப்ப அவங்களும் என்ன ஒரு பொருட்டாவே மதிக்கிறது இல்ல. அப்பா கிட்ட இருந்து எல்லாம் புடுங்கிக்கிட்டு அவரை தனியா விட்டுட்டு போயிட்டாங்க. மனசு கேட்காம நான் போய் பாத்துக்கிறேன். அது எங்க மாமியாருக்கு பிடிக்கல. அவங்கள நான் எதுவும் எதிர்த்து பேசவும் முடியாது. இப்பதான் அப்பாக்கு முடியாம படுத்ததுல இருந்து என் மேல கொஞ்சம் பாசமா இருக்காரு. அப்ப கூட பையனுங்களுக்கு இது செய்ய முடியல அது செய்ய முடியலன்னு கவலைப்படுறாரு. உனக்கு என்ன வேணும்? உனக்கு இது வரைக்கும் நான் எதுவுமே செய்யலையேன்னு ஒரு வார்த்தை அவர் வாயில வரல. நான் அவரை எதுவும் எதிர்பார்த்து செய்யலனாலும் இந்த நிலைமையில கூட அவருக்கு தோணல பாரு. ஆனா அம்மா, நீ இருந்திருந்தா இப்படி இருப்பியா? என் மேல எவ்வளவு பாசமா இருப்ப. நான் இவ்வளவு செய்யறதுக்கு என்னை எப்படிலாம் கொண்டாடி இருப்ப.
நாளைக்கு உன் மகனுங்க வர போறாங்களாம். பஞ்சாயத்தான். என்ன நடக்க போதோ என்று அமைதியாக சென்று கட்டிலில் படுத்தாள். அன்று ஞாயிற்றுக்கிழமை. தனது அப்பாவிடமிருந்து போன் வர ரவியும் ஜானகியும் கிளம்பினர். ரவியின் அனல் வார்த்தைகளை விழுங்கிக் கொண்டு அமைதியாக அவன் பின்னால் அமர்ந்து வந்தாள் ஜானகி. உள்ளே ஒரே அமைதி. அப்பா சோஃபாவில் அமர்ந்திருக்க அண்ணன் ரகுவும் தம்பி கோபியும் சிங்கிள் சோஃபாவில் அமர்ந்து கொண்டிருந்தனர். ரவியை பார்த்து வாங்க மாமா என்று எழுந்து தனது தந்தையின் அருகில் அமர்ந்தான் கோபி. வாங்க ரவி, எப்படி இருக்கீங்க? வா ஜானகி என்று கையில் இருந்த பேப்பரை டேபிள் மேல் வைத்தான் ரகு. அண்ணா வாங்கண்ணா. கோபி எப்ப வந்த? நான் போய் காப்பி போடவா என்று உள்ளே செல்ல திரும்பியவள்ளே, அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம், நாங்க சாப்பிட்டோம், முதல்ல நீ உட்காரு என்றான் ரகு. ஜானகி அமைதியாக நின்றாள். வேலைக்காரி கனகா உள்ளே பாத்திரத்தை தேய்த்து கொண்டிருந்தாள். என்ன ரகு, எதுக்கு எங்களை கூப்பிட்டீங்க என்றான் ரவி. ஜானகி அந்த நிலத்தை வாடகைக்கு விட்டு இருக்கா, அதை எங்ககிட்ட சொல்லவே இல்லை. சரி, கோபி கிட்டையாவது ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம் இல்ல, எதுக்கு சொல்லல? அண்ணா அது தோ பாருக்கா, நீ அப்பாவை பாத்துக்கிற சரி, அதுக்காக எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போயிடலான்னு நினைக்காத. உனக்கு செய்ய வேண்டியது எல்லாம் செஞ்சாச்சு. உனக்கு கட்டி கொடுத்துட்டோம், அப்புறம் பிரசவம் பார்த்தோம். இப்படி உனக்கே எல்லாம் செஞ்சிட்டு இருக்க முடியாது. எங்களுக்கும் குடும்பம் இருக்கு. இப்ப கூட நீ சும்மா ஒன்னும் அப்பாவை பாத்துக்கல, அவரோட பென்ஷன் பணம் எல்லாம் உன்கிட்ட தானே கொடுக்கறாரு. ஏய் கோபி, என்னடா பேசுற என்றார் சண்முகம். நீங்க பேசாதீங்க, எல்லாம் உங்களால தான். நான் அப்பவே சொன்னேன், அந்த நிலத்தை எங்க 2 பேருக்கும் பிரிச்சு கொடுங்கன்னு. சொன்னா கேட்டீங்களா? இவ இங்க உங்க கூட ஒட்டிக்கிட்டு கிடக்க காரணமே அந்த நிலம்தான். இதையும் அவளுக்கே கொடுத்துட்டாதான் உங்களுக்கு தூக்கம் வரும். ரகு, என்னப்பா பேசுற? அந்த நிலத்தை பத்தி நான் எதுவுமே யோசிக்கலையே. இதை எங்களை நம்ப சொல்றீங்களா? எங்க அந்த பத்திரத்தை எடுத்துட்டு வந்து காட்டுங்க. அண்ணா, ஒருவேளை சைலண்டா பொண்ணு பேருக்கு எழுதினாலும் எழுதிட்டு இருப்பாரு. இதுக்குதான் சொன்னேன், அன்னைக்கே பத்திரத்தை ரெடி பண்ணு, நான் கையெழுத்து வாங்கிடலான்னு. சொன்னா கேட்டியா? நம்மள கேட்காம அப்பா எதுவும் செய்ய மாட்டாருன்னு சொன்னேன். என் பொண்டாட்டி அப்பவே சொன்னான், உங்க அப்பா எல்லாத்தையும் உங்க அக்காவுக்கு தான் வச்சு திணிப்பாருன்னு. இப்ப அவகிட்ட நான் என்ன சொல்றது? நீ என்ன சொல்றது? நீயாவது சம்பாதிச்ச உடனே கல்யாணம் பண்ணிட்டு போயிட்ட. ஆனா நான் அப்படியா? என் சம்பளத்தை 5 வருஷம் இவர்கிட்ட தானே எடுத்துட்டு வந்து கொட்டினேன். அதுல தானே தோ இவளுக்கு கல்யாணம் பண்ணாரு. ஆமா, அப்படியே 100 சவரம் போட்டு கல்யாணம் பண்ணிட்டீங்களா? நானும் அப்ப இருந்து பாத்துட்டு இருக்கேன். என்னவோ கல்யாணம் பண்ணன்னு சொல்றீங்க என்று சீறி நான் ரவி. ரவி, நீங்க பேசாதீங்க, இது எங்க பிரச்சனை. ரகு, என்னடா பேசுற? அவரை நம்ம வீட்டு மாப்பிள்ள, மரியாதையா பேசு என்றார் சண்முகம் சற்று கோபத்துடன். எல்லாம் இவளால வந்தது. நான் அப்பவே சொன்னேன், கேட்டாளா? அப்பா அப்பான்னு ஓடி வந்தியே பாரு, விட்டா இவங்க 2 பேரும் உனக்கு திருட்டு பட்டம் தான் கட்டுவாங்க. எனக்கு இந்த அவமானம் தேவையா என்று ஜானகியை பார்த்து சீறினான் ரவி. அமைதியாக தனது பேக்கில் இருந்த பணத்தை எடுத்து வெளியே வைத்தாள் ஜானகி. அனைவரும் அவளை அதிர்ச்சியாக பார்த்து கொண்டிருந்தனர். இது அந்த நிலத்தை வாடகை விட்ட பணம். இது அப்பாவோட பென்ஷன் பணம். அவர் என்கிட்ட வீட்டு செலவுக்கு கொடுத்தது. அம்மாடி, அப்ப நீ இந்த பணத்தெல்லாம் வீட்டு செலவுக்கு எடுத்துக்கலையா? இல்லப்பா, அது என்னோட பணம். நான் ஆபீஸ்ல ஓவர் டைம் பண்ணேன், அதுல வர்ற பணம். அப்புறம் எங்க ஆபீஸ் பக்கத்துல இருக்கிற டியூஷன் சென்டர்ல 2 hour பசங்களுக்கு டியூஷன் எடுக்கிறேன், அதுல வர்ற சம்பளம். இதெல்லாம் சேர்த்து வச்சுதான் நான் உங்களுக்கு செலவு பண்ணிட்டு இருந்தேன். எதுக்குமா? எதுக்கு அப்படி பண்ண? நான் தான் உனக்கு வீட்டு செலவுக்கு என் பென்ஷன் பணத்தை கொடுத்தனே. அப்பா, கொஞ்ச நாளா உங்க மனசுல ஒரு வேதனை இருந்துட்டே இருக்கு, அது எனக்கு தெரியும். அண்ணாவும் தம்பியும் உங்ககிட்ட இப்பெல்லாம் சரியா பேசுறது இல்ல. அண்ணா உங்க பொண்ணுக்கு நீங்க நகை போடலன்னு கோவம், தம்பிக்கு வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு செய்யலன்னு கோவம். அதுக்கு பணம் தேவைப்படுது. ஆனா வர்ற பென்ஷன் பணம் மருந்துக்கே செலவாகிடுதுன்னு என்கிட்ட புலம்பினீங்க. அதனாலதான் நான் உங்க பணத்தை சேர்த்து வச்சு அந்த நிலத்தை வாடகை விட்டு அதையும் சேர்த்து வச்சேன். கூடிய சீக்கிரம் அது சேர்ந்துடும். அப்புறம் நீங்க அவங்களுக்கு செய்ய உங்ககிட்ட கொடுக்கலான்னு தான் இருந்தேன். அப்பயாவது அவங்க உங்ககிட்ட பேசுவாங்க, நீங்க நிம்மதியா இருப்பீங்கன்னு நினைச்சுதான் இப்படி பண்ணேன். அவ்வளவுதான். மத்தபடி அந்த வாடகைய நான் எடுத்துக்கவோ இல்ல அந்த நிலத்தை என் பேர்ல எழுதிக்கவோ நான் விரும்பல. அதுக்காகவும் நான் அவங்கள பாத்துக்கலப்பா. என் அப்பா மேல எனக்கு இருந்த பாசம்தான், அவ்வளவுதான். இதுல எந்த சுயநலமும் இல்ல. என்னங்க,
நீங்க மாசம் மாசம் எனக்கு செலவுக்கு கொடுக்கற பணத்தை நான் எங்க அப்பாக்கு செலவு பண்ணிடுறேன்னு நினைக்காதீங்க. அது நம்ம பசங்க பேர்ல தான் பேங்க்ல போட்டுட்டு இருக்கேன். ரவி அமைதியாக தலையை குனிந்தான். இவ்வளவு நேரம் அமைதியாக ஒரு ஓரமாக நின்றிருந்த கனகா ஜானகியிடம் அமைதியாக வந்து நின்றாள். ஏமா, இப்படி யாருமே உங்களை புரிஞ்சுக்காம காயப்படுத்துறாங்களே, அப்படியாவது உங்களுக்கு எதுக்குமா செய்யறீங்க என்றால் பொங்கி வந்த கோபத்தில். இதோ பாரு கனகா, அப்பா என்ன ஒரு பொருட்டா நினைக்கலன்னாலும் நான் அவருக்கு பொண்ணுதான். அண்ணன் தம்பிங்க என்ன புரிஞ்சுக்காம காயப்படுத்தினாலும் நான் அவங்க சகோதரி தான். என் புருஷன் என்ன மதிக்கலன்னாலும் நான் அவரோட மனைவி தான். இப்படி தாயா, சகோதரியா, பொண்ணா, மனைவியா இவங்க மேல பாசத்தை காட்டுற நம்மள இவங்க எப்ப பணத்தையும் தாண்டி மதிக்கிறாங்களோ, நம்ம பாசத்தை புரிஞ்சுக்கிறாங்களோ, அப்பதான் இந்த நிலைமை மாறும். இல்ல என்ன போல ஜானகிங்க இப்படிதான், அவங்க புரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சுக்கலனாலும் தன்னோட கடமையை செஞ்சிட்டு இருப்பாங்க என்று அமைதியாக சென்றாள். அவளை அதிசயமாக பார்த்து கொண்டிருந்த கனகாவின் பார்வையில் அவள் ஒரு சிகரமாக தெரிந்தாள். இத்துடன் அவள் ஒரு சிகரம் கதை முற்றும். உங்களுக்காக நான் எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு விஎல் உங்கள் சகி.